கடலூர் அடுத்த பெரிய கங்கனாக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். பெங்கல் புயல் கரையை கடந்தாலும் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடலூர் அடுத்த பெரிய கங்கனாக்குப்பம், உச்சிமேடு, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது. உச்சிமேடு மகாலட்சுமி நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர். இது தொடர்பாக கடலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வட்டாட்சியர் பலராமன் தலைமையிலான பேரிடர் மீட்பு படையினர் ரப்பர் படகு மூலம் பொதுமக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்க ஏற்பாடு செய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜ்குமார் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசி வருகிறது. குறிப்பாக காற்றின் காரணமாக சாலைகளில் பெரும்பாலான மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, தீயணைப்புத்துறை போன்ற பல்வேறு துறை அதிகாரிகள் துரித நடவடிக்கையின் மூலம் சாலையில் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதேபோன்று நேற்று மாலை முதல் பலத்த மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் தண்ணீர் சூழ்ந்து அப்பகுதியில் மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். குறிப்பாக கடலூர் மாநகராட்சியை பொறுத்தவரை மஞ்சக்குப்பம், புதுப்பாளையம், நவநீதம் நகர், கங்கனாங்குப்பம் போன்ற குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீரால் வீடுகளுக்குள் கழிவுநீரும் சேர்ந்து வீடுகளுக்குள் புகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். அதே போன்று கடலூர் அடுத்த பெரிய கங்கனாங்குப்பம், உச்சிமேடு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்தது. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி தகவல் தெரிவித்தது வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வட்டாட்சியர் பலராமன் தலைமையில் பேரிடர் மீட்பு குழுவினர் ரப்பர் படகுகளின் மூலம் அப்போது சிக்கியுள்ள பொதுமக்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நேற்று மாலை முதல் தற்பொழுது வரை மழை நிற்காமல் பெய்து வருவதால் தாழ்வான பகுதியில் இருந்த மழைநீர் வடிய காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பாக தங்க வைக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. குறிப்பாக கடலூர் மாநகராட்சியில் 30க்கும் மேற்பட்ட சிறப்பு தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு பொதுமக்களை தங்குவதற்கு அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு மற்றும் ஜெனரேட்டர் மூலம் மின்சார வசதியும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியில் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையிலான அனைத்து ஊழியர்களும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில், மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.